எங்கள் பரலோக பிதாவே, கடந்த 5 மாதங்கள் பாதுகாத்தி வந்தீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஏசப்பா. எல்லா புகழும் துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரை நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. ஓங்கியவும் கரத்தால் வானம் பூமி உண்டானது. கண்மலை நடுக்கடலில் ஆராய்ந்து செய்தி கெடுப்பார். ஓங்கியவும் கரத்தால் வானம் பூமி உண்டானது. கண்மலை நடுக்கடலில் ஆராய்ந்து செய்தி கெடுப்பார். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. விழுந்தவனை தூக்குகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். மனுக்குலத்தை மீட்டு கொண்டார், மகிமையை காணச் செய்தார். மரித்தவர்க்கு உயிர் கொடுத்தார், குருடரை பார்க்கச் செய்தார். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் எதிர்த்து நிற்கும் செங்கடலை இரண்டாக பிளந்து விட்ட. உனக்கெதிராய் உருவான ஆயுதங்கள் வாய்க்காதே. நீ நினைக்கும் காரியங்கள் எதுவுமே தடைபடாது. இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரை நடத்தின தேவன் என்னை கண் மணி போல் காத்திரே. கர்த்தருடைய நாம மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி தானியேலிடம் காணப்பட்ட உயர்ந்த பண்புகள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 ஆத்துமாவில் மெய் சமாதானம், ஆவியில் தெளிந்த புத்தியும், சரீரத்தில் ஆரோக்கியமும், வாழ்வில் மகிழ்ச்சியும்,
கர்த்தர் தாமே இதுவரை தந்து ஆசீர்வதித்ததற்காக அவரை மனதார துதிப்போம். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து சகலவித தீமைக்கும் விபத்துக்கும் நாச மோசத்திற்கும் விலக்கி ரட்சித்த அன்பை நினைத்து அவரை துதிப்போம். நமது குறைவைகளெல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவர் தாமே நம் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி அவரது சித்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்தார். பாவத்தில் விழாமல் பாதுகாக்கும் அற்புதமான முதுகு எலும்பு ஜெபம் சிலருக்கு வீணாக தோன்றும். ஆனால் தேவ ஜனத்துக்கோ அது மாபெரும் பொக்கிஷம். மனதும் மாமிசமும் விரும்பும் ஆவியானவரால் நிரம்பி இருக்க வேண்டிய இருதயம் தீமையினால் நிரம்பிவிட்டால் பாவம் நிரம்பினதாய் மாறும். இயேசு நமக்குள் இருந்தால் நம் பார்வை, பேச்சு, செயல் நமக்கு தேவையான மனிதனுடைய வாழ்க்கையானது நடப்பாதைகளில், காட்டு பகுதிகளில், தோட்டங்களில் விளைகின்ற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல காலையில் மலர்ந்து மாலையில் இருந்த இடம் தெரியாமல் அழிகிறதாக இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. இது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இது எத்தனை உண்மையான வார்த்தை! ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நேற்றும் இருந்தவர்கள் இன்று இல்லை. சிலர் அன்றுதான் அவரை சிநேகிதரை பார்த்தேன், ஆனால் அடுத்த நாள் அந்த சிநேகிதர் இருக்க மாட்டார்கள். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். நாம் நம் மண்ணென்று நம்மை உருவாக்கின கர்த்தர் நினைவு கூறுகின்றார். இருந்தாலும் நமக்கு பயந்தவர்கள் மேல் நம்முடைய அளவில்லாத கிருபையை, நீதியை ஊற்றுகிறார். இந்த கடைசி காலங்களிலும் நாம் அவருடைய அளவற்ற கிருபையை, இரக்கத்தை, நீதியை, சத்தியத்தை நம்பியே வாழ வேண்டும். அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக செய்வது இல்லை. உம்மையை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருங்கள். சங்கீதம் 22:51. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவனாய் காணப்பட்டாலும் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்வதில்லை என்றான். தானியேலுக்கு நேரிட்ட மரண ஆபத்தில் இருந்தும் பயங்கரமான உபத்திரவங்களில் இருந்தும் கர்த்தர் அவனை எப்படி ஆச்சரியமாக விடுவித்தார்! தானியேல் என்றால் சர்வ வல்ல தேவன், எனக்கு நீதி செய்கிறவர் என்று அர்த்தம். தானியேல் புத்தகத்தில் வருகிற காரியங்கள் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 605 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தே 510 ஆண்டு வரை நடைபெற்றதாகும். 70 நாடுகள் அரசாண்ட நேபுகாத்து நேச்சார் என்னும் பேரரசால் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் தானியேல் அவர் சிநேகிதர்களும் ஆவார்கள். அவர்களுடைய ராஜாவாகிய யோயாக்கீமும் நேபுகாத்து நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டார். அந்த காலத்தில் பேரரசுகள் இன்னொரு நாட்டின் ஜனங்களை மேற்கொள்ளும் பொழுது, அந்த நாட்டை தனது இரும்பு கரங்களுக்குள் கொண்டு வரும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் ஈவு இரக்கம் பார்க்காமல் கொலை செய்யப்பட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்ட மற்றவர்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்களை நேபுகாத்நேச்சர் என்னும் பேரரசன் சிறைபிடித்து அடிமையாக்கி அதில் ஒரு சிலரை யோயாக்கீம் என்னும் ராஜாவின் உறவினர்கள், ராஜ குலத்தார் விசேஷமாக கண்காணிக்கவும் தன்னுடைய உபயோகத்திற்காக அவர்களுக்கு பாபிலோன் தேசத்தில் சகல விதமான கலைகள், பாசைகள்,
மற்றும் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கவும் வைக்கின்றான். அப்பொழுது தானியேல் வயது 23 முதல் 26 வரை இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தானியேலும் அவன் சிநேகிதர்களும் அழகாய் இருந்தார்கள். சகல ஞானத்திலும் தேறினவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் கல்வியில் நிபுணர்களாகவும் ராஜ அரண்மனையில் சேவிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். தானியேல் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் ராஜா அரண்மனையில் அதிகாரத்திற்கும் யோசனைக்கும் கீழ்ப்பட்டு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவன் தைரியமாக செயல்பட்டான். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்குள் இருந்தது. பயத்தினால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை மற்றும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை வேண்டாம் என்று துணிந்து கூறுவதில் உறுதியாய் இருந்தான். தேவனுக்கு பயப்படும் பயம் தானியேலுக்கு வாலிப வயதில் இருந்து முதிர் வயது வரைக்கும் இருந்தது. 127 நாடுகளுக்கு மேதிய பெர்சிய ராஜா ராணிக்கு அடுத்து 3வது தலைவனாக தானியேல் உயர்த்தப்பட்டாலும் தமக்கு கொடுக்கப்பட்ட உயர் பதவியில் எந்த நீதி கேடும் அவன் செய்யவில்லை. என்ன நடந்தாலும் ஒரு நாளில் 3 முறை ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டான். கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக தேவனை புகழ்ந்து துதித்தான். ராஜாவின் உக்கிர கோபம் தானியேலின் மேல் சகோதரர்களை தாக்கிய பொழுது தைரியமாக செயல்பட்டார்கள். மரணமே நேரிடுவதாக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார்கள். தானும் தன் சகோதரர்களும் எருசலேமின் குடிகளும் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிக்கவும் கர்த்தருக்கு இரக்கங்களை பெறவும் மன்றாடி ஜெபிக்கிறவனாக இருந்தான். எரேமியா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் உறுதியாக பற்றி பிடித்தான். 70 வருடம் கழித்து கர்த்தர் அவனுக்கு இறங்கி தமது மக்கள் செய்த பாவங்களை மன்னித்து அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்பார் என்று நம்பினான். கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியத்திலும் குற்றமற்றவனாக காணப்பட்டான். இது நிமித்தம் எல்லா சூழ்நிலையிலும் தேவ இரக்கத்தையும் கிருபையும் அளவு கடந்த வல்லமையையும் பெற்றான். தானியேலின் வயது சென்ற காலத்தில் மரித்தபடி 90 வயதுக்கு மேல் என்று கருதப்படுகிறது. தானியேலிடம் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம் வாழ்க்கையிலேயும் தானியேலைப் போல எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் முதலாவது நமக்கு தேவ பயம் வேண்டும். வாலிப வயதில் தேவனுக்கு பயந்து நடப்பேன் என்று தீர்மானிக்கும் பொழுது நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்களை விட்டு விலகி இருப்பதில் எப்பொழுதும் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தீமையாக இருக்கும் எந்த பாவத்தையும் நான் செய்யக்கூடாது. மது அருந்தக்கூடாது. பெருந்தீனிக்காரனாய் இருக்கக்கூடாது. சிகரெட்டு, கஞ்சா போன்ற பொருட்களை தொடக்கூடாது. நமது குணாதிசயங்களை கெடுக்கின்ற வேண்டாத சினிமாக்கள் பார்க்கக்கூடாது. பெரியவர்களை கேலி செய்யக்கூடாது. வாலிப தம்பிமார்களை வாலிப பிள்ளைகள் கனத்தோடு தேவனுடைய பிள்ளைகளாக நடத்த வேண்டும். எத்தனை துன்பங்கள் விரோதங்கள் வந்தாலும் மனிதரால் உருவாக்கப்பட்ட காரியங்களில் கிரியைகளையும் வானத்தின் விண்மீன்களையும் ஆண் பெண் உருவங்களையும் நட்சத்திரங்களையும் பறவைகளையும் வணங்கக்கூடாது என்று கண்டிப்பாக ஒரு நாளுக்கு குறைந்தது 2:30 மணி முதல் 3 மணி நேரம் வரைக்கும் தேவனை தேட வேண்டும். நாம் தானியேலைப் போல வாழ தீர்மானிக்கும் பொழுது சிங்க குகையில் வெகு நாட்கள் பசியோடு இருந்த சிங்கங்களின் வாய்களை தேவன் தாமே தமது தூதனை அனுப்பி கட்டி போட செய்தார். ஆனால் அவர்கள் தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. சிங்கம் என்று சொல்லும் பொழுது பயங்கரமான காட்டில் ராஜாவாக வாழும் ஒரு கொடுமையான மிருகம்.
ஒரு மனிதனை கண்டால் அவை ஒரு நிமிடத்தில் சின்ன பின்னமாக்கிவிடும். எலும்புகள் எல்லாவற்றையும் தின்றுவிடும். அவ்வளவு பயங்கரமான சிங்கங்களை நாம் கண்டாலே பயந்து விடுவோம். இளைஞனாகிய தாவீதை கர்த்தர் எப்படி சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியிடம் இருந்து தப்புவிப்பாரோ அதுபோல நம்மையும் தப்புவிப்பார். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல கர்த்தருடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக காத்திருப்பான். எப்படிப்பட்ட தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் சரிக்கு விழுவதற்காக பதுங்கி காத்து கொண்டு இருப்பான். தாவீதின் வாழ்க்கையிலும் பேதுருவின் வாழ்க்கையிலும் இது எத்தனை உண்மை! பிசாசு பேதுருவுக்கு விரோதமாக செயல்பட்ட சிங்கங்களைப் போன்ற துன்மார்க்கர் கையில் பேதுருவை சிக்க வைக்கிறான். இது நிமித்தமாக பேதுரு யாரும் எதிர்பாராத வகையில் இயேசுவை சபிக்கவும் அவரை நான் அறியவில்லை என்று பொய் சொல்லவும் வைக்கிறான். மொத்தமாக இயேசுவை மறுதலிக்கிறான். இன்னிலும் மிகுந்த அன்பும் கிருபையும் உள்ள இயேசு அவனை வெறுத்து விடாமல் அன்போடு பார்க்கிறார். இயேசுவின் கண்கள் பேதுருவை பார்த்தது. அந்த கண்கள் அவன் மனச்சாட்சியோடு பேசியது. அவன் தன் துரோகத்தையும் பாவத்தையும் உணர்ந்து மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டான். கர்த்தர் அவனை மன்னித்து உயர்த்தினார். நாமும் கர்த்தருக்கு பயந்து நடந்து தாகத்தோடு பெரிய பெரிய காரியங்களை அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக செய்திருக்கலாம். என்றாலும் கர்ச்சிக்கிற சிங்கங்கள் சாத்தானின் சோதனைகள் பெரு வெள்ளம் போல நம்மை எதிர்த்து வந்தாலும் நாம் செய்வது அறியாது திகைத்து பயந்து நம்பிக்கையற்ற சூழலில் விழுந்து இருக்கலாம். சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சிலுவையின் அன்பை நோக்கி பார்க்கும் பொழுது தானியேலை போல பாவ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை அனுதினமும் 3 வேளையும் செய்யும் பொழுது அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவோம். அப்பொழுது சோதனைக்காரனாகிய சாத்தான் தோற்று போய் விடுவான். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற சத்துருக்கள் சிங்கங்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் இந்த கடைசி காலத்தில் பெருகி இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் பல உபத்திரவங்களையும் கொடுமைகளையும் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். பலவிதமான வியாதிகள் தாக்குகிறது. கேன்சர், சிறுநீரக கோளாறு, இருதய கோளாறு, பக்கவாதங்கள், மூளை கோளாறுகள், தீராத தோல் நோய்கள், வியாதிகள், குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு வியாதிகள் போன்றவை நம் தாக்கி இருந்தாலும் 3 வேளை ஜெபித்து தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு இருக்கலாம். வீட்டில் இருக்கும் நம் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுத்த இடத்தில் நம் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம். மனம் கலங்காமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். அப்பொழுது அவர் நம்மை எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் மீட்டு கொள்ளுவார். தானியேலை விடுவித்த தேவன் நம்மளையும் விடுவிப்பார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமென்று எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்பத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து ஒரு வழி அடைத்தால் கர்த்தர் நமக்கு 7 வழிகளை திறப்பார். நிச்சயமாய் எப்படிப்பட்ட கொடுமையான சிங்கங்களுக்கும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய தூதர்கள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார்கள். தானியேல் ஒரு வயோதிப மனிதன், உடல் ஒடுங்கின மனிதன். இவரை அடுத்த சிங்கங்கள் கடித்து குதற எவ்வளவு நேரமாகும். ஆனால் அதற்கு நேர்மாறாக அவைகள் அனைத்தையும் ஆட்டுக்குட்டியைப் போல அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆப்பிரிக்கா காடுகளின் அடிவாரத்தில் தேவனுக்கு பயந்த தம்பதிகள் தங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தார்கள். குடும்ப தலைவன் அடிக்கடி காட்டுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான சில சிறிய பிராணிகளையும்
அரசாங்க சட்டப்படி கொக்கு போன்ற பறவைகளையும் வேட்டையாடி கொண்டு வருவார். ஒரு நாள் தகப்பன் காட்டிற்கு சென்று வெகு நேரம் ஆகியும் வராமல் இருந்ததைக் கண்ட அவளது 7 வயது சிறுமி யாருக்கும் தெரியாமல் அப்பாவை தேடி காட்டுக்குள் சென்றாள். முதலாவது குறிப்பிட்ட சிலர் அந்த காட்டை தாண்டுவதற்கு பயன்படுத்திய ஒற்றையடி பாதையில் சென்றாள். நிலா வெளிச்சமும் இருந்தது. மிருகங்களின் சத்தமோ சிறுமிக்கு கேட்கவில்லை. சிறுமி பாட்டு பாடிக்கொண்டே சென்றாள். திடீரென்று பயங்கரமான உருமுகிற சத்தம் கேட்டது. என்ன என்று பார்த்தபொழுது ஒரு பெண் சிங்கம் தன் குட்டிகளோடு சிறுமியை எதிர்கொண்டு ஆவேசமாய் வந்தது. அப்பொழுது சிறுமி சற்றும் பயப்படாமல் முழங்கால் படியிட்டு, இயேசுவே, நீர் சொல்லியபடி மிருகங்கள் என்னை சேதப்படுத்த கூடாது. அவைகள் நான் சொல்லுகிறபடி தான் நடக்க வேண்டும். இதை நான் பரிபூரணமாக நம்புகிறேன். இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். ஆமேன் என்று சொல்லி அந்த பெண் சிங்கத்தை பார்த்து, நீ என்னை கடிக்கக்கூடாது, என்னை சாப்பிடவும் கூடாது, நகங்களால் என்னை கீறவும் கூடாது. நான் வழி தவறி விட்டேன். நீ என்னை சுமந்து கொண்டு என் அப்பாவிடம் அழைத்து செல் என்று தைரியமாய் கேட்டாள். சிங்கத்தின் குட்டிகளும் இதை கேட்டது. உடனே அந்த பெண் சிங்கம் படுத்து கொண்டது. அவள் அந்த முதுகில் ஏறினாள். பத்திரமாக கொண்டு போய் அவளுடைய வீட்டில் கொண்டு விட்டது. அந்த வீட்டிலேயே அந்த பெண் சிங்கம் அநேகரை கொன்று இருப்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். தேவனுடைய அற்புதமான விடுதலை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அந்த சிறுமியை காப்பாற்றிய ஜீவனுள்ள தேவன் தாமே நம்மையும் பொல்லாத சத்துருக்களின் கைக்கு விலக்கி தப்புவித்து காப்பார், உயர்த்துவார். பரலோகத்தை மறந்து போன தேவ ஜனங்கள் மரண நதி வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்த நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களைப் போல புசிப்பிலும் குடிப்பதிலும் பல மணி நேரங்களை செலவழித்து வேதம் வாசித்து ஜெபிக்கும் நேரத்தை குறைத்து கொண்டே செல்லும் ஜெப நண்பர்களை கர்த்தர் தாமே மரண நதியில் விழுந்து மாளாதபடி காக்கும்படி ஜெபிப்போம். மரித்து போன ஆத்துமாக்களின் ஆசைகள் நிறைவேறப் போவதில்லை என்பதை உணர்ந்து ஏழை லாசருவுக்கு தாராளமாய் உதவி செய்யும் நல்ல இருதயத்தையும் நம் அனைவருக்கும் கர்த்தர் அருளும்படி ஜெபிப்போம். மனிதர்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிபவரும் அவன் யோசனைகளை அறிந்து அதை அவனுக்கே தெரியப்படுத்துவருமாகிய கர்த்தர் நானே என்பதை சீக்கிரத்தில் என் ஜனங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் உரைக்கின்றார். குடும்பங்களில் சண்டையை உருவாக்குவர்களும் குழப்பங்களை உருவாக்குவர்களும் அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பவர்களையும் கர்த்தர் நியாயம் தீர்க்கும்படி வானத்தில் இருந்து இறங்கி வரும் நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. நாம் தேவ பிள்ளைகள் என்பதை மறந்து உலகத்தில் பிள்ளைகளை விட மோசமான அக்கிரம செயல்களை ஆர்வமாய் செய்து தேவனுடைய நாமத்தை அவமானத்தையும் அவப்பெயரையும் கொண்டு வந்த ஒவ்வொருவரும் அந்நாட்களில் தப்பி போவது இல்லை. சிலுவையை கழுத்தில் அணிந்து கொண்டு தியாகம் செய்ய மனதில்லாமல் எளியவனையும் பலவீனனையும் நசுக்கி உத்தம விசுவாசிகளை ஒடுக்கி பெயரும் புகழும் பணமும் தேடி அலையும் உலகில் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இரட்சகரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷ பணிக்காக நேரத்தையும் செல்வத்தையும் ஆஸ்திகளையும் இழந்தவர்கள் தீங்கு நாளில் கர்த்தரால் காக்கப்படுவார்கள். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. 1 கொரிந்தியர் 9:16 என்று அப்போஸ்தலன் பவுலை போல கதரும் ஆத்துமாக்களை பரலோகம் கைவிடுவதும் இல்லை. இரவு பகல் பாராமல் மழை வெயில் பாராமல் முழங்காலில் நின்று அழியும் ஆத்துமாக்களின் மீட்புக்காய் கண்ணீர் விட்டு அழுத கூட்டம் சங்கார தூதனால் சேதம் அடைவதும் இல்லை. தேவன் ஒளியாகவே இருக்கிறார். தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறார்.
மனித இருதயமோ கர்த்தரின் இருதயம் இல்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்பதே அவர் வாக்குத்தத்தம். என்னிடத்தில் வராதவனுக்கு நித்திய வாழ்வு இல்லை. என் ஆடுகள் என்னிடத்தில் வரும் என்பதே தேவனுடைய வார்த்தை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்பதே அவரின் வார்த்தை. நித்தியமும் முக்கியம் என்பதை உணராதவர்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் நாளிலே உணர்வார்கள். நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவனை. தானியேல் 12:2 இது நமது ஆத்துமாவின் எதிர்காலம். பாதாளத்தை பற்றி பிரசங்கங்கள் மக்களை கவர்வது இல்லை. பரலோகத்தை பற்றிய பிரசங்கங்கள் மக்களை கவர்வது இல்லை என்பதற்காக கிறிஸ்து இயேசு பாதாளத்தையும் நரகத்தையும் அவர் பிரசங்கிக்காமல் விட்டதே இல்லை. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்றார். துன்பமில்லாத வாழ்வு பூமியில் இல்லை. வருத்தமும் வேதனையும் மனிதர்கள் யாரையும் புலம்பச் செய்து விடுகின்றது. கர்த்தரின் பிரசன்னமோ துக்கத்தையும் சந்தோஷமாக மாறிவிடுகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்கள் மூலமாகவோ நேரடியாகவோ அவர் தமது ஆவியினால் நம்மை நிரப்புவார். அபிஷேகத்தின் நோக்கம் நாம் பரிசுத்தமாகி மற்றவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதே. நம் ஆவியில் நிரம்பும் போது நம் இருதயம் பரிசுத்தத்தை இழந்து போனால் அது கர்த்தரிடம் இருந்து வந்த அபிஷேகம் அல்ல, வெளியரங்கமான அடையாளங்களுக்கு தரப்படும். உள்ளான மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் தரப்படாவிட்டால் அந்த அபிஷேகத்தை சோதித்து அறிவது நல்லது. தனி ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடும் பொழுது கர்த்தர் நமது சிந்தனைகள் முழுவதையும் ஆராய்ந்து நோக்கி பார்ப்பார். தாவீதை கர்த்தர் அபிஷேகித்து ராஜாவாக்கினார். அப்சலோம் தன்னையே ராஜாவாக அபிஷேகித்து கொண்டான். மனிதர்கள் அல்லது சில அழகுக்கு முதலிடம், திறமைக்கு முதலிடம், வயதுக்கு முதலிடம், பணத்துக்கு முதலிடம், கல்விக்கு முதலிடம் கொடுக்கப்படும். ஆனால் கர்த்தர் தகுதி இல்லாதவர்களை அபிஷேகத்தின் மூலம் தகுதிப்படுத்தி பயன்படுத்துவார். உயிரில்லாத பொருட்களை வணங்கச் செய்வது, பாவிகளை உருவாக்குவது, பண ஆசைகளை தூண்டுவது, மனிதனை தெய்வமாக காண்பிப்பது, மனித உயிர்களை அழிப்பது. கர்த்தர் கொடுக்கும் அபிஷேகம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். மனிதர்கள் கொடுக்கும் அபிஷேகம் மனிதர்களை மகிமைப்படுத்தும். எதிர்பார்ப்போடு காத்திருந்தால் ஜெபம் வெற்றி பெறும். ஜெபிப்பவர்களுக்கு பிரதிபலன் உண்டு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.